இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இட்லியும் நாட்டுக்கோழி கெட்டி குழம்பும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி சண்டே அப்படின்னாலே நான் மீன் வாங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மற்ற மீட்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எல்லா நாள்லேயுமே கிடைக்கும் அப்படின்றனால. இந்த டைம் ரொம்ப நாளாகிடுச்சு சிக்கன் வாங்கி, அதுவும் நாட்டுக்கோழி வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷம் இருக்கும். பாப்பாங்க சின்னதாக இருக்கப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் நான் வாங்குறதில்ல, அது வேகிறதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் கடாயில் தான் போட்டு வேக வைப்பேன். இப்போ வந்து குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்து. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக தேவைப்படும். ஒரு 45 மினிட்ஸ் பக்கமாக சின்ன வெங்காயம் உரிச்சிருப்பேன். ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தெரியுது. கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சியில் வந்து அதிக சின்ன வெங்காயம், நான் உரிச்சதுலேயே அதிக போர்ஷன் சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, புதினா இதெல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இந்த பேஸ்ட் அரைச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த நட்சத்திர சோம்பு, கிராம்பு போட்டு வணக்கிட்டேன். என்கிட்ட வந்து பட்டை வந்து இல்லை வீட்டில், அதனால் பட்டையை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டேன். அது வணங்குற கேப்பில் கொஞ்சம் வீடெலாம் கூட்டிகிட்டு நம்ம வெங்காயம் உரிச்சது, தேங்காய் உரிச்சது இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட்டிட்டேன். சரி டக்குன்னு வேலை பார்த்தா தான் எல்லோரும் வந்து சீக்கிரம் சாப்பிட முடியும் அப்படின்றதுனால அப்படியே வீடும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது வணங்கினதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி அதில் போடணும். நாட்டுக்கோழி ரொம்ப ஸ்மெல் வருது, அதாவது பிராய்லர் கோழி கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் அதிகமாக ஸ்மெல் வருது. அதனால் அது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தால் ஸ்மெல் போயிடுது. அதனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கழுவுற மாதிரி இருந்துச்சு. போட்டு நல்லா கழுவி நம்ம சிக்கனையும் அதுக்குள்ளே போட்டு மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் உப்பு போட்டு மூடி வச்சிடணும். குக்கர் வந்து ரொம்ப ஃபுல்லாகிருச்சு. எனக்கு வர கொஞ்சம் பயம், இது விசில் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் விசில் வந்துருச்சு. நடுவில் ரசத்துக்கு ஊற வச்சுட்டேன், லஞ்சுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். குக்கர் விசில் வர்றப்போ வந்து பாத்திரமும் விளக்கி வச்சுட்டேன். ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஆனாலும் இடம் பத்தல, அதனால் நான் வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை தூவி சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.